உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காட்டு யானை சின்னத்தம்பியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், இப்போ சின்னத்தம்பி யானையை பிடிக்க வனத்துறையினர் என்னென்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்? சுதர்சனா, அதாவது உடுமலை பகுதியில் 15 நாட்களாக முகாமிட்டிருக்கக்கூடிய சின்னத்தம்பி யானை பிடிப்பதற்கான ஆயத்த பணியில நேற்று முதற்கொண்டு வனத்துறை ஈடுபட்டாங்க. தற்போது நேற்று பிடிக்க விடாத சூழல்ல இன்று அதை பிடிப்பதற்கான ஆயத்த பணிகளை பிரத்யேகமாக நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்தீங்க. களத்துல 2 கும்கி யானைகள், கலீம் மற்றும் சுயம்பு என 2 கும்கி யானைகளை களத்திற்கு அந்த யானை படுத்திருக்கக்கூடிய அந்த சின்னத்தம்பி காட்டு யானை படுத்திருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பிரத்யேகமாக பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகல் நேரத்தில் அந்த சின்னத்தம்பி காட்டு யானை அந்த கரும்பு காட்டுக்குள் புகுந்துவிடும். அங்கே உறங்க கொண்ட சூழ்நிலால் மயக்க ஊசி செலுத்துவது சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ட்ரோன் கேமரா மூலமாக அந்த யானை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர் பார்த்து வருகிறார்கள், ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது 2 கும்கி யானைகள் களத்திற்கு சென்று அந்த யானை இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்றால் அதனுடைய ஸ்மெல் எடுத்துக்கொண்டு அந்த யானை வெளியே வரும் என்பதன் காரணமாக தற்போது 2 கும்கி யானைகளை அதன் அருகிலே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த இடத்திற்கு கால்நடை மருத்துவர் அசோகன் தலைமையில கிட்டத்தட்ட 2 மருத்துவ குழுக்கள் இந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. சைக்ளோன் கெட்டமின் என்கிற 8 ml மயக்க மருந்து அந்த யானைக்கு செலுத்தப்படுவதாக மருத்துவ தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்ட வனப்பாதுகாவலர், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபரேஷனை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஆனைமலை புலிகள் காப்பத்துடைய கலை இயக்குனர் கணேசும் தற்போது நேரடியாக வருகை தந்திருக்கிறார். அவருடைய மேற்பார்வை, அதாவது உயர்நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் ஒரு தலைமை வனப்பாதுகாவலர் நேரடி பார்வையில் அவருடைய கட்டுப்பாட்டிற்கு இங்கே இந்த ஆபரேஷன் நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரும் நேரடியாக தற்போது களத்தில் இருந்து அந்த ஆபரேஷன் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்னும் அந்த யானை அந்த கரும்பு காட்டுக்குள் புகுந்ததன் காரணமாக அதற்கு மயக்க மருந்து செலுத்துவதில் சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த யானையை வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள்ல 2 கும்கி யானைகளை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மயக்க மருந்து ஊசி செலுத்திருக்கும் மருத்துவர் அசோகன் தலைமையில் குழு களத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வனத்துறை கிட்டத்தட்ட உடுமலை, பழனி, பொள்ளாச்சி, கொடைக்கானல், அது மட்டுமல்லாது ஆனைமலை உள்ளிட்ட 5 வனச்சரகத்துக்கு உட்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வேட்டத்திருப்பு காவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சுழற்சி முறையில தொடர்ந்து இந்த யானையை நேற்று காலையிலேயே தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க. நேற்று பிடிக்க முடியாத ஒரு சூழல். நேற்று அதற்கான அந்த யானை பிடித்தால் அதுக்கு லாரியை கொண்டு வந்து எப்படி ஏற்றுவது, குஞ்சு யானை எப்படி இந்த இடத்திற்கு அழைப்பது, இதெல்லாம் ஒரு ஆயுதமாக நேற்று அந்த பணிகளால் நடைபெற்றது. இன்று அந்த யானை பிடிப்பதற்காக பல்வேறு திட்டமிட்டபடி தற்போது இந்த யானை பிடிப்பதற்கான முயற்சிகளை வனத்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 3 இடங்கள், அதாவது 2 இடங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த யானை உறங்கக்கூடிய இடம், அந்த இடத்திலிருந்து ஒரு சமதள பகுதியை ஏற்படுத்தி அந்த இடத்தில் பிடிப்பதற்கான ஆயத்த பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்தொகுப்பு இருக்கிறது, அதற்கு அருகிலும் அந்த யானை பிடிப்பதற்கான திட்டப்பணிகளும் ஈடுபட்டிருக்கிறாங்க. 5 வனச்சரகர்கள் 2 குழுக்களாக பிரிந்து 2 இடங்களில் முகாமிட்டு அந்த யானை எந்த இடத்துல வந்தாலும் மயக்க ஊசி செலுத்துவதற்கான பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த மயக்க ஊசி செலுத்தும் பொழுது அந்த யானை கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து செல்லும் என்பதன் காரணமாக அந்த யானையை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு பிறகு பிடிப்பதற்கும் வனத்துறையை தொடர்ந்து முயற்சி எடுத்து வராங்க. பல்வேறு ஏற்பாடுகள் நேற்று காலையிலிருந்து அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று தற்போதும் அந்த யானை பிடிப்பதற்கான முழு முயற்சியிலும் வனத்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. சுதர்சனா.